அட வாங்க, தாய்லாந்தில் நாங்கள் இருக்க கிராமத்து பக்கத்தில் ஒரு தமிழ் கோவில் இருக்குங்க. அந்த தமிழ் கோவில் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன் வாங்க. அந்த தமிழ் கோவில் பேர் தாங்க அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் டெம்பிள். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அந்த கோவிலை. எந்த மாதிரி என்னென்ன மாதிரிலாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஊர் கிராமங்களில் கூட இந்த மாதிரி ஒரு அம்மன் டெம்பிள் வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்க மாதிரி இருக்குமான்றது வந்து எனக்கு என்னமோ சந்தேகமாக தாங்க இருக்குது. எனக்கு வந்து இன்னுமே டவுட்டாக தான் இருக்குது. இந்த ஒரு கிராமத்தில் அதுவும் நம்ம தமிழ் கோயில், அதுவும் அம்மன் கோவில் எப்படி இந்த அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டியோடையும் அதே மாதிரி கரெக்டாக பெயிண்டிங்கிலேருந்து எல்லாமே அச்சு அசலாக நம்ம தமிழ் கோயில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், என்ட்ரன்ஸில் பிரம்மன் கோவில் இருக்கா, பிரம்மா கோவில் அங்கே இருக்குது. அப்படியே போக போக ஒரு ஒரு டெம்பிளாக நம்ம தமிழ் டெம்பிள் என்னென்ன இருக்குமோ, நம்ம ஊரெல்லாம் என்னென்ன தமிழ் கடவுள்லாம் வச்சு கும்பிடுவோமோ எல்லாமே ஒன்று ஒன்றா வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுதான் ஃபுல் ஓவர் வியூ. இந்த கோவிலை பாருங்கள். ஆக்சுவலாக இந்த கோவிலை வந்து உருவாக்குனது எப்படின்னா, ஒரு லேடி, இந்த லேடி இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த லேடி தான் அந்த சேலை கட்டியிருக்காங்க பாருங்கள். இங்கே சேலை கட்டியிருக்காங்கல்ல, இவங்க வந்து லோக்கல் தான். இவங்க ஆக்சுவலாக பேஸ்டு வந்து யூஎஸ்ஏல ஏதோ கம்பெனி வச்சுருக்காங்களாம். அவங்க பசங்கள்லாம் யூஎஸ்ஏல தான் இருக்காங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ரீசெண்டாக அப்பப்போ நம்ம ஊர் ஃபங்க்ஷன்லாம் எப்படி இருக்கும், அந்த தமிழ் ஃபங்க்ஷன்லாம் எப்பப்போ வருமோ அப்போல்லாம் இங்கே வந்து சாமி கும்பிடுவாங்க. மலேசியாவிலேருந்து ஐயரை கூப்பிட்டு வரவழைச்சி இங்கே வச்சு நம்ம ஊரில் எப்படி கொண்டாடுறோமோ அதே மாதிரி கொண்டாடுறாங்க. இந்த கோயில் எப்படி உருவாச்சுன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ட்ரீமில் வந்துச்சுங்களாம். கனவுல வந்து அம்மன் மாதிரியே வந்து அவங்களுக்கு வந்து அருள் புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ட்ரீம்லேயே ஒவ்வொன்றா வர 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 எல்லாமே இங்கே டெவலப் பண்ணாங்களாம் அப்படின்னு வந்து எல்லா டீட்டெயிலும் சொல்லிகிட்டு இருந்தாங்க எங்ககிட்ட. நானும் கேட்டுட்ருந்தேன். இங்கே பாருங்கள், இந்த கோவிலை சுற்றி எல்லா சிலையும் வச்சுருக்காங்க. நம்ம இது நவகிரகத்துலேருந்து, பிள்ளையாரிலேருந்து, நடராஜர் சிலை, அம்மன் சிலை, அதுலேயே அம்மன்லேயே டிஃப்ரெண்ட் அம்மன் இருக்கும்ல அது, அப்புறம் சிவன், நந்தி, அது இதுன்ட்டு எல்லா சிலையும் நம்ம தமிழ் கோவிலில் சுற்றி என்னென்ன அம்மன் கோவிலில் சுற்றி என்னென்ன சிலையெல்லாம் இருக்குமோ அதே மாதிரி இங்கே தெளிவாக டெவலப் பண்ணி இந்த அம்மா வந்து இங்கே வந்து ஒவ்வொன்றா இன்னும் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போயும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் இருக்கிறது வந்து பேங்காக்லேருந்து ஒரு 4 hours தாண்டிங்க. 4 hours தாண்டி ஜெயப்பூம்ன்ற ஒரு ப்ரொவின்ஸில் வந்து தேப் சத்தியத்துன்னு ஒரு ஊர் பக்கத்தில் தான் அந்த கோவில் இருக்குது. அது ஒரு சின்ன கிராமம்தான். நம்ம ஊர் என்ன சொல்கிறது, தாலுகா அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஊரில் இந்த மாதிரி ஒரு தமிழ் கோயில் எல்லா செட்டப்போடு இருக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குமா இல்லையா? இன்னொன்று என்னென்னா, இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன்னாலே ஓகே, இந்தியான்னு காமனாக தான் தெரியும். அதுலேயும் வந்து தமிழ்லேயும் வந்து அம்மன்டும் போது இந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குன்னும் போது ரொம்ப வந்து நம்ம தமிழில் கல்ச்சர் வந்து எந்த அளவுக்கு வந்து நாடாக டெவலப் ஆகி எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய கல்ச்சர் வந்து விரிவடைஞ்சிருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், பெயிண்டிங் முதற்கொண்டு, கோயிலுக்கு பெயிண்டிங் முதற்கொண்டு தத்ரூபமாக அப்படியே இங்கே இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே உள்ளே இருக்க சிலைகள் எல்லாமே இம்போர்ட் பண்ணி தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இங்கே இருக்க ஒவ்வொரு சிலைகளும் ரொம்ப காஸ்ட்லியான சிலைகளாக தான் உள்ளேயும் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், சிலைகள்லாம் எல்லா அம்மனுடைய சிலைகள், ஆஞ்சநேயர்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். இது ஆஞ்சநேயர், இது அம்மன் சிலை, இது ஒரு அம்மன் சிலை, எல்லா சிலைகளும் வச்சு நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த அம்மா. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குது. இதுதான் மெயின் அம்மன். அந்த அம்மா இன்னும் சொல்கிறாங்க, எனக்கு ட்ரீமில் ஒவ்வொன்றா வரும், நான் ஒவ்வொன்றா டெவலப் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க யூஎஸ்ஏல வந்து பேஸ்டு கம்பெனி வச்சு நடத்துகிறேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் வந்து உங்களுக்கு தமிழ்லேயும் உங்களுக்கு எப்படி அம்மன் மட்டும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து தெரியலை, என்னன்னே தெரியல, எனக்கு தோணுச்சு, நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே ஒவ்வொன்றா அம்மன் சிலைகளை வந்து நல்லா தத்ரூபமாக ரெடி பண்ணி சிலைகள் முதற்கொண்டு எல்லாமே. இங்கே பாருங்கள், யாகம் வளர்க்குறாங்க பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே இப்போ ஒரு பூஜை நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் மலேசியாவிலேருந்து ஐயர் கூட்டு வந்து யாகம் வளர்த்து இந்த மாதிரி நல்லா தெளிவாக நல்லா பண்ணுறாங்க. நானும் இங்கே ஒரு 3 வருஷமாக தாய்லாந்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் வந்து இந்த மாதிரி வந்து ஃபுல் செட்டப்பான ஒரு தமிழ் கோயிலை பார்க்குறேன். பேங்காக்கில் இருக்குது ஒரு மாரியம்மன் டெம்பிள் இருக்குது. பட் இந்த மாதிரி கிராமத்தில் இப்போ தான் நான் பார்க்குறது புதுசாக இருக்குது. ஓகே மக்களே, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி தாய்லாந்தில் வந்து நிறையா வீடியோஸ் நான் வந்து எடுத்து போடுறேன். எனக்கு வந்து பிடிச்சதா, எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக உள்ளதை வந்து நான் வந்து என்னோடய பேஜில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோஸ் பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இன்கேஸ் நீங்கள் தாய்லாந்து ஏதாச்சும் வரணும், ஏதாவது நம்ம தமிழ் ரிலேட்டடாக தமிழ் கோயில் எதுவும் பார்க்கணும் வைக்கணும்
அப்படின்னாலும் என்னோடய இது காண்டாக்ட் பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், என்ன வேணாலும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நான் முடிஞ்சால் அந்த அம்மா ஒரு நாள் வந்து அந்த அம்மாவை இன்வைட் பண்ணி ஒரு நாள் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் அந்த அம்மாக்கிட்ட பேசி. ஓகே மக்களே, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி தாய்லாந்து ரிலேட்டடாக வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நான் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறேன் மக்களே. பாய்.